நாட்களிலே இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தையும் ஆண்டவர் நம்மை நம் அனைவருக்கும் நிறைவாக தந்திருக்கிறார். இன்னும் தருவார். உயரிய நன்மைகளினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு பலம் தருவாராக. இந்த பண்டிகை நாளில் காலை வேளையிலும் நாம் தியானிக்க மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீக்கிரங்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் கேட்டார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அன்பாவது, மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எல்லாரும் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள் அப்படிங்கிறதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. உயிர் தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார்? உயிர் தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள் யார்? அதான் நம்ம நம்புறோம். பழைய பாட்டில் யார் நம்புவார்? யார் நம்புவோம், யார் நம்ப மாட்டாங்க. சதுசேயர் நம்ப மாட்டாங்க, பரிசேயர் நம்புவாங்க. உயிர் தெழுதல் உண்டு. மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார். அப்படி இதெல்லாம் உயிர் தெழுதல் ஸ்பெஷல். மரித்தவங்க எல்லாம் உயிர் தெழுவாங்க. இப்போ ஏன் இன்று சிறப்பு? ஏன் சொல்லி உயிர் தெழுதல் மட்டும் ஏன் சிறப்பு? மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார். ஆனால் அது கடைசி நாளில். அதுதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். மாத்தாள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுட்ட சொல்லுவாங்க, அவன் தெரியும் ஆண்டவரே, மரித்தோர் உயிர் தெழுவும் கடைசி நாளிலே அவன் உயிரோடு எடுத்திருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் நம்புறேன் அப்படிமா. யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசுட்ட மாத்தாள் சொல்ற வசனம் அது. அவன் எல்லாரும் உயிர் தெழுப்புகிற கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான். அது கடைசி நாளில் எல்லாரும் உயிர் தெழும். அடுத்து அப்போ இடப்பட்ட நாள்ல உயிர்த்து இடப்பட்ட நாள்ல எழுப்புனா அது ஸ்பெஷலா அப்படின்னா, இடப்பட்ட நாள்ல மரித்தவங்க உயிரோடு யாருமே எழுப்பலையா அப்படிங்கிற கேள்வி அடுத்து. மரித்து இந்த உலகத்தில் கடைசி நாள் இல்லாமல் உலகத்திலேயே மரித்து உயிர் திறந்தவங்க, அந்த உயிரோடு எழுப்பப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பைபிள்ல சொல்லி இருக்கிறபடியே ஒரு 8-9 பேர் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சு செத்து போனவங்க உயிரோடு எழுப்பியிருக்காங்க, அந்த உயிரோடு எழுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சாரிபாத் விதவை மகன்கள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு விதவை சூரியனியால் அவங்க மகன்கள் ஆரம்பிச்சு எலிசா கல்லறையில அவங்க தச்சையா பாடி விழுந்து அந்த படம் உயிரோட எழுந்தது ஆரம்பிச்சது. அப்படி நாயகி ஊர்ல உள்ள விதவை அபீலின் மகள், அப்படி வரிசையா நிறைய பேர் இருக்காங்க. லாசரு அவரும் மரித்து 3ஆம் நாள்ல 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். தபித்தாள் என்ற தொற்காள் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். ஐத்தி இருக்கிற வாலிபன் மேலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எழுப்பப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார். இவங்க எல்லாமே உலகத்துல செத்து போய் உயிரோடு எழுதப்பட்டான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் என்ன வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்கிறது? என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே இந்த சாரிபாத் மகன், சூரியனியார் மகன், இந்த எலிசா மரித்து உயிர் தெழுந்தவங்க, அபீலின் மகள், லாசரு எல்லாமே என்னதான் உயிர் தெழுந்திருந்தாலும் இன்னொரு முறை மரித்திருப்பார்கள். உலக பிரகாரமாக எல்லாரும் சாகும்போது அவர்களும் செத்திருப்பார்கள். லாசரு 4ஆவது நாளிலே உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த உயிர் தெழுதலை வச்சு யூதர்களில் அநேகரே இயேசு மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த உயிர் தெழுதல் மிகப்பெரிய இம்பாக்டை அந்த பகுதியில் அந்த காலத்தில் உண்டாக்குது.
லாசரு நிமித்தம் யூதர்களில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த உயிர்த்தெழுதல் பயங்கர வல்லமையா இருந்தது. ஆனாலும் அந்த லாசரும் ஒரு நாள் மரித்து போயிருப்பார், அதுதான் இயல்பு. ஆனால் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து ஒரு முறைதான் மரித்தார், ஒரு முறைதான் உயிர்த்தார். இனிமேல் அவர் மரிக்க போவது இல்லை. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புல நாம விளங்கிக் கொள்ளுகிற அல்லது நாம புரிந்து கொள்ளுகிற நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியமான விஷயம். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அதுதான் பாட்டோட ஹைலைட்டான பாட்டு. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை பாட்டோட எல்லாம் எப்போ பாட்டு மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அன்னைக்கு அந்த விடிய காலையிலே நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு நிறைய நன்மையான விஷயங்களை, அல்லது நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை, விசுவாசத்திற்குரிய தைரியத்தின் விஷயங்களை நமக்கு சொல்லித்தந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு மேலான விஷயங்களை, மேலான நன்மைகளை நமக்கு நினைவுகிறது. அதில் ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் 2 காரியத்தை பார்த்து இந்த நாளுடைய தியானத்தை நாம் முடிப்போம். 7ஆம் வசனம் மத்தேயு 28:7, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். உயிர்த்த இயேசுவை எங்கே காணலாம்? உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறையில் இல்லை, இப்ப எங்க பார்க்கலாம் அப்படின்றதான் கேள்வி. அவர் இங்கே இல்லை. 6ஆம் வசனத்துல தேவதூதர் சொல்றாரு, அவர் இங்கே இல்லை. அவர் வச்சனத்துல பாருங்க இல்லை, அப்ப எங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது அவரே பதில் சொல்றாரு. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். ஆண்டவரை நாம் கலிலேயாவில் பார்க்கலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். உயிர்த்தெழுந்த உடனே அவர் சென்ற இடம் கலிலேயா அப்படிங்கிற அந்த ஒற்றை வாக்கியம் நமக்கு சொல்லித்திருக்கிற மிகப்பெரிய 2 விஷயங்கள். ஒன்று, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு உடனடி வெற்றி அல்ல, முடிவான the ultimate result, the final result. அதைத்தான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, அதைத்தான் வலியுறுத்துகிறது, அதைத்தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் இந்த ஒற்றை வசனத்தில் புரிந்து கொள்ளலாம். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அப்படின்னா அவர் எங்கேயோ போகலன்னு அர்த்தம். நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு போகல, நம்மளாம் நினைக்காத சீசர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சொன்ன அதே இடத்துக்கு தான் அவர் போகிறார். ஏறினார் என்பதினால் இறங்கினார் என்பது விளங்குகிறது அல்லவா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதே மாதிரி கலிலேயாவுக்கு போகிறார் அப்படிங்கிறதுனால எங்கேயோ ஒரு போகல அப்படிங்கிறது விளங்குகிறது. அது நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா இமீடியட் வெற்றி, இமீடியட் மகிழ்ச்சி, உடனடியான சந்தோஷம், உடனடியான ஆரவாரம், உடனடியான பெருக்கழிப்பு, உடனடியான உற்சாகம், அதெல்லாம் வேணும்னா ஆண்டவர் கலிலேயாவுக்கு போயிருக்க கூடாது, அது போயிருக்க மாட்டார். அவர் உங்களுக்கு முன்னே அவர் எழுப்பின அடுத்த கணம் ஒன்று அவர் எருசலேமுக்கு போயிருக்கணும். எங்கே அவர் பாடுபட்டாரோ, எங்கே அவர் அடிக்கப்பட்டாரோ, எங்கே அவர் நொறுக்கப்பட்டாரோ, எங்கே அவர் குட்டப்பட்டாரோ, எங்கே துப்பப்பட்டாரோ, எங்கே அவரை வாரால் அடித்தார்களோ அல்லது கொல்லனாவுக்காவது வேணும், எங்கே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அல்லது யார் அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார்களோ, யார் அவர்களை கைகழுவி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ, யார் அவர்களை சிலுவையில் அறையும் என்று கூப்பிடுவிட்டார்களோ அவங்களுக்கு முன்பாக அவங்க இருக்கிற ஊருக்கு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றிருக்கணும். ஆனால் அவர் அங்கே இல்லை. எங்கே அவமானப்பட்டாரோ அங்க போய் அந்த இடத்துல போய் நாம தலை நிமிர்ந்து நிற்பதுதான் இந்த உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அல்லது நாம இந்த உலகத்தில் நமக்கு வேணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு எது ஆசீர்வாதம்னா, யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை கேவலமா நினைச்சார்களோ, யார் உன்னை துச்சமா நினைச்சாங்களோ, யார் உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர்
ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். இதெல்லாம் தான் நமக்கு என்று சொல்லப்படுகிற இந்த நவீன கால கிறிஸ்தவ உபதேசங்கள். எங்கே அவமானப்பட்டீர்களோ அங்கே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் வெற்றியை உங்கள் எதிரிகள், உங்கள் சத்துருக்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கண்டு தலைமுடிவார்கள். ஆண்டவர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். இந்த செய்தி இன்றைக்கு பரவலாக அது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து, நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, ஒரு சுய இஷ்டத்தை நமக்கு கொடுத்து, நாம நம்மளையே சார்ந்து இருக்கிற, நாம தான் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கற்பெருமை அது கொடுத்து, ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தவன், அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை இந்த விஷயங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிறது. எங்க அவமானப்பட்டீங்களோ அங்கு ஆண்டவர் உங்களை தலதூக்கி வைப்பார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இனிமையா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், அதுதான் கெத்தா இருக்கும், அதுதான் மாசா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு சொல்லித்தரவில்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய போதனை எதுலையுமே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் போதனை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய போதனை எதுலையுமே இந்த இமீடியட்டா கொஞ்ச நேரத்துக்கு உடனே ஏதாவது ஒரு மேன்மையான விஷயம் நடக்கணும், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு செய்தியும் இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு ஒரு நாளும் சொல்லப்படவில்லை. ஏன்னா ஆண்டவருடைய போதனை எல்லாமே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, ஆண்டவர் நமக்கு சொல்லித் தந்தவைகள் எல்லாமே இறுதியான வெற்றி, முழுமையான வெற்றி, ஃபைனல் க்ளோரி, இறுதியான மகிமை, மேலான மகிமையை பற்றியே ஆண்டவர் பேசுகிறார். வெரி ஃபர்ஸ்ட் செர்மன், ரொம்ப ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆரம்பிக்கி, அவருடைய பிரசங்கம் ஆரம்பிக்கி பரிசுத்த யோவான் ஸ்நானகனும் அதான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த ஈவன் த வெரி ஃபர்ஸ்ட் செர்மன், த வெரி ஃபர்ஸ்ட் மெசேஜ், முதல் பிரசங்கமே நமக்கு சொல்லித் தருகிற பெரிய செய்தி அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு ஒழியுங்கள். ஏன், என்ன விளைவு, எதுக்காக அப்படின்னா பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது, நீங்க உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், நீங்கள் மனம் மாறுங்கள் அப்படிங்கிற செய்தி புதிய ஏற்பாட்டின் முதல் செய்தி கிடையாது. இங்கே நீங்கள் செல்வ சீமான்களாக வாழ்வீர்கள், நீங்கள் மனம் திரும்பினால் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டின் செய்தி கிடையாது. ஆபிரகாம் செல்வ செழிப்பாக இருந்தார், அவர் வர வர பெரியவரான, மகாபெரியவரான, ஈசாக்கு விதைத்தான், எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாமே வேறு விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், இறை அரசு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முதல் செய்தி தான். அது பிறகு அவர் மலை பிரசனத்தில் வராது. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற முதல் வாக்கியம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அப்ப யாரோ உலகத்துல பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன பலம் கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அவருடைய செய்தி. 6ஆம் அதிகாரம், மத்திய 6ஆம் அதிகாரம் 2:5 அவர் சொல்லும் போது, தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணுங்காரு, அந்தரங்கமா செய்கிறாரு, வெளியரங்கமா செய்கிறவர்களுக்கு என்ன பலம் கிடைக்குதுங்கிறதை 2ஆம் வசனத்தில் சொல்றாரு. மாயக்காரர் செய்வது போல நீ காரை ஊதுவியாதே, யூடியூப்ல எடுத்து போடாதே, நீ செல்ஃபி எடுத்து போடாதே, அது யாரையோ வச்சு எடுத்து எடிட் பண்ணி நாம் இங்கே செஞ்சோம் அங்கே செஞ்சோம் போடாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்க்கறவங்கலாம் ஐயா சூப்பர், பரவாயில்ல, நல்லா செய்றாரியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பலம் தான். ஆனால் அந்த பலம் இங்கே முடிஞ்சு போயிடும். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 5ஆம் வசனம், நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல ஜெபாலயங்களில், வீதிகளிலும், சந்திகளில் இருந்து ஜெபம் பண்ணாத. அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அவனுக்கு பலம் உண்டு. என்ன பலம்னா, இவங்க எல்லாம் அவளை புகழவாங்க, எக்கம் தக்க நல்லா ஜெபம் பண்றவள அப்படின்னு உங்களை பார்த்து பெருசா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பலன் அடைந்து தீர்ந்து விடும், அது நீடிக்காது. நீங்க ஜெபம் பண்ணும் போது அமைதியா ஜெபம் பண்ணீங்கன்னா
பிதாவானவர் உங்களுக்கு பலனளிப்பார் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனாலதான் அவர் பிரதானமா சொல்லுகிற ஒரு போதனை அந்த வசனம் என்னன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதாவது சொல்றார், சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக. பூமியிலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியிலே நீங்கள் செல்வச் செழிப்பாய் இருப்பீர்கள், ஒரு குறை உங்களுக்கு வராது. அப்படி இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் நமக்கு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கல. பூமியில நீங்க வாழ்றதுக்குரிய அடிப்படை தேவைகளை பிதாவானவர் சந்திப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய பிரதானமான செய்தி. 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வைக்க. மேல இன்னும் மேல நீங்க நினைப்பதை பார்க்கிறோம், நான் நினைப்பதை பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் நினைப்பதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையான ஆசீர்வாதங்கள் மிக உயர்வானது. அது இந்த உலகத்திற்குரியது அல்ல. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்றாரு, அந்நாளிலே அப்படின்னு சொல்றாரு. அந்நாளிலே அதுதான் நடக்கும். அப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சு 25, 27 அந்த கடைசியா அந்த கன்க்ளூஷனா சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையா சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 2 மக்களை சொல்றாரு. 2 பேருக்கும் இந்த உலகத்தில் இயல்பாக நடக்கிறது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கிறாரு. 25ஆம் வசனத்துல சொல்றாரு, புத்தியுள்ள மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமா, பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதும். 27ஆம் வசனம், புத்தி இல்லாத மனுஷன் அவருக்கும் பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதும். ஆனால் ஃபைனலா கடைசியா அல்டிமேட்டா கடைசியா லாஸ்டா அவன் வீடு விடாது, இவன் வீடு விடும். அவனவன் வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். கடைசி நாளானது, நியாயத்திற்கு நாளானது அதை விளங்க பண்ணும். அப்படிங்கிறதான் இந்த வேதாகமம் நமக்கு சொல்லித்திருக்கிற மிகப்பெரிய செய்தி. இதோ எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதர் கேட்கும்போது, பேதர்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க இங்க என்ன கிடைக்குமா தெரியும், ஒண்ணுமே கிடைக்காதுங்க. இங்க கிடைச்சாலும் 100 வீடுகள், 100 வீடு கட்டி வாடகை கொடுப்பீங்கிறதுல 100 வீடுகள்னா நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க, ஊழியத்தை செய்வீங்க, உங்களுக்கு விசுவாசிகள் இருப்பாங்க, உங்களை ஆவிக்குரிய தகப்பனாக உங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. பரலோகத்திலே நித்திய ஜீவனம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் ஆண்டவர்களே வலியுறுத்தி சொல்லுறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை சொல்லும்போது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும்போது, அவர் திரும்பியும் அல்டிமேட் பலனை வச்சே நீங்க வாழுங்க. உன் கண் உனக்கு இடது உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண் உடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம், ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நீ இங்க பெர்ஃபெக்டான லைஃப், இந்த உலகம் எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கை, 2 கண்ணு, 2 காரு, 2 வீடு, 2 பைக், இப்படி வாழ்றதை விட கொஞ்சம் இங்க கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது தான் உன்னோட உண்மையான எய்மா இருக்கணும் அப்படிங்கிறது. இங்க நீ எப்படி வாழ்கிறாய் என்பது முக்கியமானதல்ல. ஐஸ்வர்யவான் லாசருங்கிற ஒரு கதையை ஆண்டவர் சொல்றாரு. அந்த சம்பவத்திலே ஆண்டவர் சொல்ற, இந்த லாசருங்கிறவர் பாம்போல கிடந்தாரு, நாய்கள் அவருடைய பருக்களை நக்கிச்சு, கேவலமான ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், சுலபமாக வாழ்ந்தார் ஐஸ்வர்யவான். பட் என் ரிசல்ட் என்னன்னா அது அப்படியே தலைகீழாக மாறிட்டு. அதனால நாம் இந்த உயிர்த்தெழுதலை நம்புவோம்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் நம்புவோம்னா உடனடி பெருசு நினைக்கூடாது. நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், இங்க இந்த கூடத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும், ஜோமன்னா என்ன கிடைக்கும், இந்த திருவிழத்துல பங்கு இருக்கா என்ன கிடைக்கும், இப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நாம இப்போ ஏன்னா உடனடி பலனை எதிர்பார்த்து ஆண்டவர் விஷயங்களை செய்யவில்லை. அப்படி செஞ்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் இந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை வெட்டுவோமா அப்படின்னு நினைச்சிருமா, போட்டு வெட்டிடாடினா அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா அவரெல்லாம் பட்டையில எடுத்து வச்சுக்கிறாரு, அந்த பிரச்சனை ஆகி போச்சு. உடனே ஒரு ஆள் கேட்டா ஆண்டவரை வெட்டுவோமா, உடனே சொல்லியிருப்பார் அவரு, ஆமா போட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அவருடைய எதுவே வேற, என்ன கதை பேசுறாரு, என்ன எதுக்கு வந்து கூட தெரியலையா, தூக்கி உள்ள போட வைக்க வந்து வெட்ட வச்சுட்டா ஒருத்தர். அதையும் பார்த்து இருக்கிறத நம்ம அப்படின்னு நினைச்சேன்னா லேகியோனுக்கு எத்தனையோ லேகியோனு ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார்கள். இது நமக்கு வேலை கிடையாது.
அல்லது கோச்சவர்களுக்கும்போ தம்மை குத்தினவர்களுக்கும்போ அங்க போய் நின்று நெஞ்சப்படுத்துங்க. அவர் வருவார் பற்றினா ஒரு நாள் சகல பிரதான தூதரோடும் சகல எக்காலம் துணிக்கும் போது வருவார். அப்பொழுதுதான் அவருடைய குத்தினவர்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது இப்ப இமீடியட்டா இப்ப உயிர் தழுது பாருங்க, நான் உயிர் தழுதுட்டேன் என்னையெல்லாம் சொல்லியா நான் சாதாரண நடத்திக்கிறீங்களா அப்படிங்கிற மாறுதல் என்னை அவமானப்படுத்துற இடத்துல நான் போய் நிற்கிறேன் எதுவுமே இல்லை. மத்திய 27 அதிகாரம் 40 வசனம் 42 வசனத்துல வாசித்தோம்னா மத்திய 27 அதிகாரம் 40 வசனத்தை வாசிக்க உன்னை நீயே ரட்சித்துக் கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஓட்ட வரவரமா அவனை தூஷிக்கிறான். 39 வசனம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் வரவரமா கேவலப்படுத்துறாங்க. நம்மள உடனே விழுறவங்க யாருன்னு காமிச்சாதான் முடியும் அப்படின்ட்டு சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தா நாமளும் இப்போ என்னை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னை ஆண்டு உழைப்போற சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க கோயிலில் உள்ளவங்களும் சொல்றாங்க 41 வருஷம் பிரதான ஆசாரியரும் வேதவாரர்கள் மூப்பரும் கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள ராணி இவன் இஸ்ரவேல் ராஜாவானான், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம். இப்போ நம்மளை விசுவாசிக்கிறதுக்காக இறங்கி வருவேன் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தேவன் மேலானவைகளுக்காக சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததினால் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் உயிரோடு எழுந்து விட்டதால் நமக்கு எல்லாவற்றிலும் விடுதலை, நமக்கு ஒன்றும் குறைபடாது அப்படிங்கிற செய்தி இந்த பைபிள் நமக்கு சொல்லித் தரவில்லை. மரித்தால் உயிர் போம் அப்படிங்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அதை விட மேலான செய்தி மரித்தால் உயிர் போம் என்பது எல்லாருக்கும் உண்டு. நல்லவர்களும் உயிர்க்கணும், கெட்டவர்களும் உயிர்க்கணும். முதல்ல செத்தவங்க முதல்ல உயிர்ப்பாங்க, பின்னாடி செத்தவங்க பின்னாடி உயிர்ப்பாங்க. இதுதான் வரிசை. அவன் தன் வரிசையிலே அப்படின்னு நான் பாட்டு சொல்லணும். அவன் தன் வரிசையிலே மரித்தோர் அவன் தன் வரிசையில வரிசையா உயிர்த்தெழுந்து மரித்தோர் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் என்பது பொதுவான செய்தி. ஆண்டவர் உயிர்த்தெழுவதிலே அதுக்கு முன்னாடியே இருக்கு. பரிசேயர்கள் உயிர்த்தெழுவதிலே நம்பிக்கையுடையவர்களா எல்லாரும் அப்பே சொல்றாங்க ஆண்டவரே எல்லாரும் உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே அவங்க உயிர்த்தெழுந்திருப்பாங்க. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவங்க சொல்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, நாம பாடுபட்டால் ஆண்டவருடைய மகிமையை பெறுவோம். அதுதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய செய்தி. அவர் கலிலேயாவுக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒற்றை வார்த்தை. அவர் இங்கெல்லாம் போகல, கலிலேயாவுக்கு போகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்கள் இருக்கட்டும். அவர் அப்படி இருந்தால் மேல இருந்து கீழே வந்தாரு, நம்மை தாமே தாழ்த்தினார், பெருமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அழகா சேர்க்காரு பவுலியா. மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். மரணம் என்பதை ஒரே வெற்றியாளர் வெற்றிச்சாசனம் அப்படிங்கிறதுல அல்லது அவரு நான் போய் ரத்த சாட்சியம் அறிக்கை என்னை கொண்டுங்க அப்படின்ட்டு ஒரே வெற்றி அதோட முடிஞ்சதில்லை. அது தண்டவாளத்துடைய தலைவருக்கும் பேசினாங்க. சிலுவையின் மரணம் அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது, அவர் பாடுகள் நிறைந்தது. அதனால்தான் அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாழ்த்தினார், ஆகையால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினார். அதே போலதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 ரொம்ப பிரபலமாக சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இதான் உண்மை என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். இது இயல்பான ஒண்ணு. அவரோட செத்தோம்னா அவரோட பிழைப்போம். அடுத்து இன்னும் என்ன சொல்றாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டு விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் அடைத்திருக்கிற கல்கள் எல்லாம் புரட்டப்படும். இப்படிலாம் சொன்னா சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். வந்திருக்கிறவங்களுக்கு பண்டிகை ஆராதனைக்கு காலையில் எழுந்து வந்தா ஒரு சந்தோஷமா மனநிறைவோடு வந்தமா இந்த வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டமா போனோம்னா அன்பான இந்த வார்த்தை இதை விட இந்த கல் புரட்டப்படுவதை விட மேலான நல்ல வார்த்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் 100 ஆண்டு காலமாக நாம இந்த 1:30 மணிக்கு இங்க தேவாலயத்தில் கூடி வருவதற்கான பிரயோஜனமான விஷயங்கள். நாம் அவருடைய கூட பாடுபட்டால் இங்கல்ல
அவருடைய கூட ஆளுகை செய்வோம். அவருக்காக அவருடைய கூட பாடுபட்டால் அங்க ஆளுகை செய்வோம். இங்க உள்ள ஆளுகைக்காக இங்க ஏதோ உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக நாம் அவருக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. பாடுபட்டா அது நமக்கு கிடைக்கும்னு இந்த பைபிள் நான் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். இந்த பைபிள் 100 வருஷமா இந்த ஊர்ல வாசிக்கிற இந்த பைபிள் அந்த செய்தியை ஒரு நாளும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், இனி நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. அல்லேலூயா அப்படின்னா அல்லேலூயான்னு கத்துறதுக்கு இன்னைக்கு நமக்கு 100 வருஷமா படிச்சிருக்கே தவிர இயேசு கிறிஸ்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நம்மளும் உலகத்தில் பல பாடுகள் பட வேண்டியிருக்கும், எந்த கஷ்டத்துக்குள்ளே போண்டிருக்கும். இந்த கஷ்டத்தை நான் செய்தா மேலான ஒரு வாக்கியத்தை வைக்கணும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. எபிரேயர் 26ஆம் வசனத்துல மோசையை பற்றி சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுது, விசுவாச வீரர்கள் மோசை ஏன் சிறப்பானவர், மோசை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் போது அவரை பத்தி சொல்லுது 11 வசனமா, இனி வரும் வல்லமை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அதிக பாக்கியம் வந்து இனி வரும் வல்லமை நோக்கமாயிருந்ததினால் இங்க உள்ள பொக்கிஷங்கள், இங்க உள்ள வருமானங்கள், இங்க உள்ள சொத்துக்கள், இங்க உள்ள சுகங்கள் இதெல்லாம் விட அந்த நிந்தையையும் அவமானத்தையும் அவர் பாக்கியம் என்று மோசே எண்ணினார் அப்படின்னு சொல்லி அழகா போட்டு. இந்த மோசே மட்டும் இல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விசுவாச வீரர்களும் எதிர்காலத்தில் ஒன்றை மனதிலே வைத்து விஷயங்களை செய்தார்கள். அதனால அவர்கள் விசுவாச வீரர்கள் இங்கே ஏதோ கிடைத்திருந்ததற்காக ஆபிரகாம் இங்கே செல்வச்சீமானாக இருந்தாலும் அவர் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கி அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவர் காத்திருந்தார். இப்படி எல்லாருமே எதிர்காலத்தின் நன்மைகளை மனதில் வைத்திருக்கிறார்கள். நானும் இந்த மோசையை போல, மோசை நமக்கு ஒரு சிம்பாலிக்கானவன், ஒரு எடுத்துக்காட்டான மனிதர். இனிவரும் வல்லமை நோக்கமாக இருப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்க்கிறது அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீடா போவோம், வீடா போய் வெளியே கொண்டு வரோம் அப்படின்ட்டு யார் அவங்கள கூப்பிட்டு போல வசேப்போம். நான் ஃப்ரெண்டு வாங்க வெளியே போடும். அதுக்காக அவர் வரவில்லை, நம்மையும் அதற்காக அழைக்கும். அவர் இங்கே சுற்றிட்டு இருந்திருந்தார், நான் இங்கே சுற்றுறதுக்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்ட்டு நம்மளும் பாட்டு பாடிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 4ஆம் நாள் விண்ணுக்கு ஏறி பிதாவின் வலது வாரிசத்தில் வீட்டிற்கு நாம் அதான் அறிக்கை பண்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லும் போது இந்த விஷயங்களை நாம் நினைக்கிறோம். அதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்ததுண்டானால். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்ததுண்டானால் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால். ஐயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தால் என்று நீங்கள் நம்பினாங்க, நீங்கள் விசுவாசித்தால், நீங்க அப்படித்தான் நம்பி 1:30 மணிக்கு ஆலயத்திற்குள் வந்திருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் அப்படிங்கிற. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏன்னா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது அப்படிங்கிற. இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு அடி கிடைக்கலாம், இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னைக்கு குறைவுகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், ஒரு வெறி இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம். ஆனா அந்த வெறியெல்லாம் தீர்க்கிறதுக்காக, அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்காக, இப்பத்தைக்கு கொஞ்சம் திருப்தி ஆகிறதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதனால இங்க எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு நம்மளை குறிப்பாற்ற நமக்கு ஐஸ்வர்ய செய்தியா இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிற உண்மையான செய்தி அது அல்ல. அது நமக்கு ஒரு சந்தோஷம் தரலாம், ஒரு மன நிறைவை தரலாம். ஆனால் உண்மையான செய்தி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உங்களுக்கு கொண்டே கலிலேயாவுக்கு போகிறார். எங்கேயும் போகல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இங்க போனா நல்லா இருந்திருக்கும், அங்க போனா நல்லா இருக்கும், எவ்வளவு ரத்தாத்துக்கு தெரியுமா அங்க போய் இருந்திருந்தா எவ்வளவு மாசம் இருந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு அப்படி நினைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாகி நம்மளையும் அப்படி நினைக்க சொல்லவில்லை. மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இரண்டாவது, உலக வழக்கத்தின்படி அல்ல, இயேசுவின் வழக்கம். உடனடி பலம் அல்ல, இறுதி பலம்ங்கிற மாதிரி உலக வழக்கம் அல்ல,
இயேசுவின் வழக்கம். உயிர்த்த பிறகும் கலிலேயாவுக்கு தான் போறாங்க. போல அப்படின்னா எருசலேமுக்கு போல, பிலாத்து வீட்டுக்கு போல, பிரதான ஆசிரியர் அரண்மனைக்கு போல. நான் எங்க போறாரு? உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். உயிர்த்தெழுந்த பிறகும் கலிலேயாவுக்கு தான் போகிறார். இந்த கலிலேயாவுக்கு நம்ம நிறைய வாட்டி பார்த்துக்கிறோம். கலிலேயா கழிச்சு பட்ட ஊர், சாபத்தின் ஊர். எப்ப உயிர் மனுஷனா ஊரை சுற்றிட்டு இருக்கும் போதுதான் அந்த கலிலேயாவில் இருக்காரு. இப்போ உயிர்த்தெழுந்த பிறகும் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறாரா அப்படிங்கிற விஷயம் உலகம் பொதுவா ஒரு எண்ணம் என்ன? நாமெல்லாம் புது ஜீவர்களா மாறிட்டோம், நாம ஆண்டவர்கள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படின்னு படகுகள் எல்லாம் ஒழித்து போயிடுது. கலிலேயாவுக்கு போகக்கூடாதுப்பா, இன்னும் வேற ஊரை பார்ப்போம், புதுசா ஒரு ஊரை பார்ப்போம். நாம என்னதான் மகிமையில் இருந்தாலும், என்னதான் உயர்வுகள் இருந்தாலும், என்னதான் நாம் ஆண்டவருக்குள் புது சிருஷ்டிகளாக இருந்தாலும், நாம் இன்னும் எளிமையான சாதாரணமான அந்த பகுதி மக்களோடு அங்குள்ள இடத்தோடு தான் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த பிறகும் கலிலேயாவுக்கு தான் அவர் போகிறார். அங்குதான் அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறார். அந்த கலிலேயா யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு ஊர். அங்கிருந்து நன்மை வருமா? கலிலேயாவில் உள்ள நாசரேத். எந்த ஊரு? கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசி. கலிலேயாவிலிருந்து நன்மை வருமா? என்ன பார்க்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்த அதே அதே ஆண்டவர் திரும்பியும் போகிறார்கள். இருக்கிறவர்களால் நல்ல ஊருக்கு போகலாமாயா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவராகத்தான் இருக்கிறார். அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் வேண்டும், அவருடைய அன்பு வேண்டும், அவருடைய அரவணைப்பு வேண்டும், அவருடைய சுவிசேஷம் வேண்டும். நீங்களும் வாங்க, நீங்க அங்கு வந்தவரை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும், காலை ஊனித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான். பேதுருவை, யோவானை, யாக்கோபை கூட்டிக்கிட்டு ஒரு மலைக்கு போறாரு. அந்த மலையில அவர் மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திரம் பயங்கரமான பிரகாசமாவது, எந்த வண்ணமானாலும் வெளிக்கப்படாத வஸ்திரமும் இருக்குது. இவங்கெல்லாம் செத்தவங்க மாதிரி கீழே விடுறாங்க. மோசை, எலியாவும் அவரோடு கூட பேசுற மாதிரி பார்க்கறாங்க. இவங்களுக்கு நடுங்கி திகைத்து பயங்கரமா இருக்காங்க. காட்சி பயங்கரமாக இருக்கிறது. அது ஒரு திடீர்னு ஒரு சத்தம் இருக்குது, இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆனா பேதுருக்கும் பரவசம் தாங்க முடியல. ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 2 பட்டி இங்கே தங்கிடுவோம், இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேல சத்தம் வருது. அவங்களாம் வேறப்பா, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிற சத்தம் வந்து கண்ண முடிச்சு பார்த்தா ஒருத்தரே காணும். இயேசுவை தவிர அங்கே வேறு ஒருவரும் இல்லை. அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் நம்ம ஊர்தான், நம்ம குடும்பம் தான், நம்ம திருச்சபை தான், நம்ம ஆலயம். அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நாம இப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், நாம எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மேன்மைகள் நமக்கு வந்தாலும் நாம கலிலேயாவை மறக்கக்கூடாது, அற்பமானவைகளை மறக்கக்கூடாது, எளிமையானவைகளை மறக்கக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில பெண்கள் அற்பமான எளிமையான நினைக்கப்பட்டவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது, அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கப்படுது. அவங்க தான் வந்து பார்த்து போறாங்க. கலிலேயாவெல்லாம் முதன்மைப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் கடிச்சு கொட்டப்பட்ட அந்த கலிலேயாவை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு விட்டுறல. இந்த ஊரையா போய் நம்ம இருந்தோம் அப்படின்னு நினைக்கவில்லை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது எளிமையாக இணைத்து பழகிற இடத்தில் எப்பவும் நம்ம பழகணும். உயிர்த்தெழுந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் சரி, பெரிய பட்டம் வந்தாலும் சரி, நாம எல்லா இடத்திலும் குறிப்பா நம்மளை விட கீழானவர்களாக உலகம் ரொம்ப மோசமான சொல்லுங்க அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டுறக்கூடாது. அதனால ஆண்டவர் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் கூட சொல்றாரு, முதல்ல நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் அதுவரை கலிலேயாவிலும் அப்படிங்கிறாரு. கலிலேயாவிலும் நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் என் கூட வந்து நிப்பா கலிலேயாவுக்கு போவாங்கன்ட்டு. ஆனா நான் போன பிறகும் நீங்கள் அந்த ஊர்ல சுவிசேஷத்தை சொல்றதுக்கு போகணுங்கிறார். அன்பானவர்களே, நாம் யோசிச்சு பார்ப்போம். நாம பெரியவர்கள் ஆனால் நமக்கு ஒரு பெரிய கிடைச்சுன்னா நம்ம ஊருக்கு வருவோம், நம்ம கோயிலுக்கு வருவோம். ஆனால் அந்த சேரிக்கு நம்மளால போக முடியுமா? போனா அந்த குடி நம்ம சொல்றோம், அந்த குடியில நம்ம போக முடியுமா? அந்த குடியில இருக்கிற மக்களோட கூட தோட கைப்பட முடியுமா? அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகும் அதே கலிலேயாவுக்கு தான் போகிறார். அவர் எங்க இருக்காரு? வலது வாரிசத்தில், தேவனுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார்.
வலது வாரத்தில் இருந்து அப்படிப்பட்ட கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள், தேவையில் இருக்கிறவர்கள், பாம்போல இருக்கிறவர்கள், அடிபட்டு கிடக்கிறவர்களுக்கு பரிந்து பேசித்தான் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இன்னொரு பெரிய செய்தி. இந்த உலக வழக்கம் நாம் பெரிய ஆளானவர்கள் நாம் நிச்சயமா செய்ய முடியும். இன்னும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எப்ப நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், உங்க சோழையை பார்த்துக்கிறாங்க, இப்ப நம்மகிட்ட வரக்கூடாது, நான் பெரிய ஆளாக நீங்க என்ன வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைமையை விட்டு அவரே கலிலேயாவுக்கு தான் போறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு பெரிய ஆளானாலும் தரையில தான் நம்ம நடக்கணும், அதை நடத்தக்கூடாது. ஆண்டவர் வீட்டிருந்தவர்கள் கலிலேயாவுக்கு தான் போகிறார். ஏனென்றால் அவருக்கு எளியவர்களும் அற்பமானவர்களும் சாதாரணமானவர்கள், இந்த உலகம் மோசமாக நினைக்கிறவர்களும் எப்பவும் அவர்களுக்கு வேண்டும். அது 99 ஆண்டுக்கு இருந்தாலும் அந்த ஒற்றை ஆட்டுக்காக உலகம் உள்ளா சுற்றி திரிவதற்கு தான் அவர் விரும்புகிறார். நாமளும் அப்பா இருக்க விரும்புகிறார். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் மட்டுமல்ல கலிலேயாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம நம்முடைய சிந்தனைகளை யாரெல்லாம் கலிலேயா நினைச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம லிட்டரலா பிசிக்கலா ஜாகிரபிக்கலா பார்த்தோம்னா கலிலேயான்னு சொன்னா அந்த பங்களாதான் ஊர் இருக்கா, அதான் கலிலேயான்னு நினைச்சிக்கலாம். அதாவது பெருமத்துக்கு போற வழியில ஒரு ஊர் இருக்கா, அதுதான் அந்த ஊர் தான் கலிலேயான்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா சிந்தைகள் அடிப்படையில், குணாதிசயங்கள் அடிப்படையில் இவெல்லாம் மோசமானவன், இந்த பொம்பளெல்லாம் மோசமானவன், இவெல்லாம் மனுஷனா இப்படி நினைக்கிறவர்களிடத்திலும் நாம் நல்ல உறவு உண்டு, நல்ல அன்பு உண்டு, அவர்களும் ஆண்டவருக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். நாம பெரியாராயிரோம், நம்ம கூடலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்முடைய சிந்தையில் தூய்மை இருக்கணும். கண்டிப்பா எண்ணங்களில் தூய்மை இருக்கணும், குணங்களில் தூய்மை இருக்கணும். ஆனால் நாம் பிசிக்கலாம் அங்கே போனா நான் மாட்டிடுவேன், அவர் சிங்கம் அப்படின்னு நாம நினைக்கக்கூடாது. அவர்களோடு நாம் வாழ்வதற்கு உலகத்துல எல்லாரும் மோசமான ஒழித்து வராங்களா, இவங்கெல்லாம் இது வராங்களா, இவங்கெல்லாம் இது வராங்களா, என்ன குறைக்கிறாங்க இப்படி என்று நாம் யார் இந்த உலகம் நினைக்கிறதோ அந்த வழக்கத்தின்படி அல்ல, அற்பமானவர்களோடு இணைந்து கொள்கிற வழக்கத்தை அந்த உயிர் தேர்தலில் நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லாம் சேர்ந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம், 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுதான் நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி. மத்தேயு 28:7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோருக்கு எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இதுதான் நமக்கு பிரதானமான செய்தி. இயேசு கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்போம்.